உலக மாவீரர்கள் பட்டியலில் இடம் பிடித்தவர் ஜூலியஸ் சீசர். அவர் கிமு 44ஆம் ஆண்டில் கொலை செய்யப்பட்டார். அவருடைய அரசியல் வாரிசாக அக்டேவியல் அவர்களை நியமித்திருந்தான். அக்டேவியல் கல்வி கற்பதற்காக வெளிநாடு சென்றிருந்தார். சீசர் கொலையுண்டதை கேள்விப்பட்டவுடன் அவர் வந்தார். அவர் சட்டப்படி வாரிசுரிமை பெற்றிருந்ததால் அவர் அக்டேவியல் சீசர் என்னும் பெயரில் ரோம் நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அக்டேவியல் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு பகைவர்களை வெல்வதற்கும் அங்கே எதிரிகளை வீழ்த்துவதற்கும் பல்வேறு போர்க்களங்களை சந்தித்து அக்டேவியல் வெற்றி பெற்றார். அக்டேவியலை எதிர்ப்பதற்கு ஒரே ஒரு தனி மனிதன் இருந்தான். அவன் அந்தோனி. அவன் எகிப்து பேரழகி கிளியோபட்ராவை அழகில் மயங்கி இருவரும் தற்கொலை செய்து கொண்டனர். அக்டேவியல் மாபெரும் வெற்றிகளையும் மாபெரும் வளர்ச்சிகளையும் பெற்றிருந்தான். என்னதான் அவன் ரோம் நாட்டின் பேரரசனாக இருந்தாலும் குடியாட்சியவே அவன் விரும்பினான். அது அவனுக்கு தோல்வியை தந்தது. அக்டேவியல் காலம் ரோமில் மறக்க முடியாத ஒரு ஆட்சி காலமாக அக்டேவியல் தனது பெயரை அகஸ்டியஸ் என்று மாற்றிக்கொண்டான். அகஸ்டியஸ் காலத்தில் ரோம் நகரில் இலக்கியமும் கலையும் உயர்ந்திருந்தது. அக்டேவியல் அகஸ்டியலா மாறி சில வரலாற்று சிறப்புகளையெல்லாம் செய்து கிபி 14இல் அகஸ்டஸ் இறந்தார். நன்றி.